டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். துலா ராசிக்காரங்களுக்கு ரிஷபம் துலாமெல்லாம் இந்த வருஷத்தில் சனி அவங்கள அவ்வளோ 2.5 years காப்பாற்றுறார். பட்டீஸ்வரம் துர்கையை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தால் போதும், இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் எந்த துர்கையாவது சரண்டர் ஆகிடும். எல்லாமே A+ காட்டுது. ஸோ நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்கள் சாமர்த்தியம். ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்கள் என்பது 30% பண்ணாவே பெரிய விஷயம். இப்போ 30%ல் இந்த 30% நல்லது நடக்கக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா துலாம். பெற்றோர் பெரியோரோட தேகாரைக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். குலதெய்வத்தை கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த வருஷம் ஆரம்பித்தோம் எல்லாமே நல்லது நடக்க போகுது. அனுகூலம் ஏற்பட போகுது, லாபம் ஏற்பட போகுது. தேகாரக்கத்தில் உங்களுக்கு சனி உச்சமாகிற ராசி. சனி உச்சமாக இருந்தாவே, சனி ஆட்சி, சனி உச்சம் எல்லாம், சனி நீச்சம்லாம் இருந்தாவே நான் சொல்கிறது தான், கோயிலுக்கு போறியா சாமியை கும்புறையெல்லாம் முக்கியம் கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணியே தீரணும். முதுகுத்தண்டுவடம் காலில் அதிகமாக பாதிப்பு உள்ளான ராசி துலாம் தான். எங்கே வேணுமா இப்போ கணக்கு போட்டுக்கலாம். அதனால் இதுக்கு உண்டான உடற்பயிற்சியில் குறிப்பாக யோகாவை தெரிஞ்சு பண்ணுவாங்க, நல்லா அப்படியே விட்டுருவாங்க, கவலையே பட மாட்டாங்க. அப்புறமா பார்த்தா எனக்கு இது தெரியும், இவங்களே குருவாக இருப்பாங்க. 100 புஸ்தகம் 1000 புஸ்தகம் படிக்கக்கூடிய ராசியில் யார் வருதுன்னா துலாம் வரும். சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி. அதனால் எல்லா விதத்திலும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து வண்டி வாகனம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசி இந்த வருஷத்தில் இவர்கள் தான். வீடு அமைப்பு மாற்றுவது, இன்டீரியர் பண்ணுவது, புதுசாக ஒரு ரூம் போடுறது, இல்லைனா 2 பெட்ரூம்லேருந்து 3 பெட்ரூம் ஃப்ளாட்டுக்கு போகிறது, பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த தடைகள் நிவர்த்தி, பிள்ளைகள் வாழ்க்கையில் அனுகூலம் ஏற்படுவது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இந்த சிக்கல்லாம் தீர்வது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, பழைய பிரச்சனைகளிலிருந்து மீள்வது, அப்பாடா என்ற நிம்மதி, தொலைதூர பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, அரசியலில் அனுகூலம் ஏற்படுவது, நீதிபதிகளில் பெரிய பேர் பெறுவது, வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள் நீதிபதிகளாக ஆகுவது, மருத்துவத்துறையில் பெரிய விருதுகளை பெறுவது, நோபல் பரிசுக்கு வரைக்கும் உங்கள் பேர் ரெக்கமெண்ட் ஆகுது, பத்மஸ்ரீ பெறுவது, எல்லாமே துலாத்துக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதே சமயம் இந்த சுறுசுறுப்புக்கு பங்கம் ஏற்பட்டதுன்னா இந்த விஸ்வாவசு இல்லை, அடுத்தது பிரபவ கூட உங்களுக்கு நல்லது தான். எல்லாமே கிரகங்கள் அடுத்த 2.5 வருடத்திற்கு உங்களுக்கு சூப்பராக கொடுக்கறதுக்கு இருக்குது. அதை கெடுத்துக்கினீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். சும்மா ரீல்ஸ் பார்த்துக்கினே ஓட்டின்னு இருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும். ஓடியவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 9ஆம் வீட்டில் இருந்தாலும் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறார். எல்லாம் கரெக்டு. இது கிடைக்கும், அது கிடைக்கும், வேலை கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாங்கலாம், எல்லாம் சுப பலனாக கிடைக்கும். நான் சொல்லி தானே நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் போட்டியில் வைக்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடத்த சொல்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய குறிக்கோள். உங்கள் உடல் ஆரோக்கியம், யூரினரி சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகும்போது உங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். சுப பலன்கள் ஏராளமாக இருக்குது. வருமானங்கள் கூடும், கடன் தீரும், சுப பலன்களால் வீடுகள் வாங்கலாம், வீடு இல்லை வீடுகள் வாங்கலாம். அப்படி நிறைய உங்களுக்கு சுப பலனாக இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம சொல்லும்போது அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா அற்புதமான ஆண்டாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தமிழ் புத்தாண்டில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்களுக்கு வேலை வாய்ப்பில் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர் மத்தியில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தட்ட சொன்னீங்கன்னா அப்படி ரகசியமாக போய் ரகசியமாக சொல்லி தனக்கே ரகசிய மெசேஜ் வந்துடும். இது நம்ம சொன்னதாச்சே அப்படின்னு அவர்களுக்கே தெரிய வரும். இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வாழ்க்கையில் ஒரு 2-3 வருஷமாக படாத பாடுபட்டவங்களுக்கு இப்போ ஒரு அப்பாடா பரவாயில்ல, பேசாமல் எங்கேயாவது ஊர் விட்டு மாறிடலான்ட்டு இருந்தேன், இல்லை மாறிட்டேன் இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள், மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துக்காக இன்சூரன்ஸை பயன்படுத்தக்கூடிய தொன்மைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் அதை போட்டுக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்சூரன்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அந்த சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. கால் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும், கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் அதை எப்படி சேமிக்கிறது, அது எத்தனை % சேமிக்கிறது, அது எப்படி நல்லா முன்னேற்றுறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே இவங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்கள் இடம் விட்டு இடம் மாற்றங்களுக்கு நல்ல சிறப்பாகவே இருந்து கொண்டு இருக்குது. அதே சமயத்தில் கூட இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி சில நேரங்கள் கெட்டதை புகுத்திப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. துளாராசி அன்பர்கள் இந்த வருஷம் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு இவங்களுக்கு மேலும் மேலும் அற்புதமான பலன்களை தரும் வழிபாடாக அமையும். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பாசிட்டிவாக தான் மேடம் இருக்குது. எந்த கிரகத்தோட தாக்கமும் கிடையாது. ஸோ தொழிலில் அதிக லாபம் உண்டாகும். வெகு காலமாக இருந்து வந்த ஒரு வீடு கட்டணும்னு நினச்சவங்க, ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினச்சவங்க, இல்லை ஒரு வண்டி வாகனம் மாற்றணும்னு நினச்சவங்க எல்லாமே மாற்றலாம். ஸோ புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஸோ வெளிநாடு போகிறதுக்கு துலாம் ராசிக்காரங்க ஏதாவது முயற்சி பண்ணால் அதுவும் வெற்றிகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நவம்பருக்கு பிறகு தொழிலில் இன்னொரு பிரான்ச் போடுறது, இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசியலில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சி பதவி கிடைக்கும். நீதிமன்ற வழக்குகள்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவாக முடியும். குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரங்க குழந்தை ஏற்படும். குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். வெளிநாடுகள் போகிறது, ஒரு ஊட்டி கொடைக்கானல் போகிறதுலாம் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் நெருக்கம் இருக்கணும். ஸோ நெருக்கங்கள் கூடும். இந்த காலகட்டத்தில் அதிகாரமான பதவிகள் கிடைக்கும். கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்புலாம் கொடுப்பாங்க. இந்த டைமில் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இருந்தால் அதுக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடைக்கும். ஸோ போட்டித் தேர்வு எழுதக்கூடிய துலாம் ராசிக்காரங்க நீட் எக்ஸாமு, குரூப் எக்ஸாமு, ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு எக்ஸாமு, சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் BSNL இந்த மாதிரி போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்குலாம் இந்த டைமில் வெற்றி வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப தடவை ட்ரை பண்ணி தோற்று போனால் கூட இந்த ஒரு வருஷம் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஸோ சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களே கூட இந்த டைமில் ஒரு சுயமாக ஒரு தொழில் பண்ணுறதுக்கான சிந்தனைகள்லாம் வரும். சுயமாக தொழில் பண்ணி அவங்க வெற்றிகள் பெறுவாங்க. கூட்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். துலாம் ராசிக்காரங்க யாராவது லவ் போயிட்டு இருந்ததுன்னா அந்த லவ் கல்யாணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ லவ்வும் இல்லை கல்யாணம் ஆகலைன்னா இந்த டைமில் லவ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் உடனே கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ துலாம் ராசிக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த டைமில் ஒரு புது வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது பணங்கள் வெளியில் கொடுத்துருந்தா கூட அந்த பணங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த டைமில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டைமில் வித்யா யோகம் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் போகிறதுனால இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக படிக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு படிச்சிருக்கீங்க, வேலையில் இருக்கீங்கன்னா அது சார்ந்த புதுசாக ஒரு எடிட்டிங் கோர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதுசாக ஸ்போக்கன் இங்கிலீஷ்லாம் படித்தா அதன் மூலமாக பிற்காலத்தில் லாபம் வரும். ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது வீட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுடைய மனைவி லட்சுமிக்கு ஒரு தாமரப்பூ கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு நெய்வழக்கு போட்டுவாங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன நல்ல பலன்கள் டபுள் த டைமாக கிடைக்கும். பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம் ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லெகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க் அம்மன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் நோட்ஸ் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.